பேசிக் பில்டிங் பிளாக். ப்ரெசன்டேஷன் நேம் லிஸ்ட் போட்டாச்சு, செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். நவ் வி ஹவ் கான்டாக்டட் த பர்சன். பார்ட்னர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்டேஷனுக்கு வந்து எந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க, யார் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிஃபோர் கோயிங் டு த ப்ரெசன்டேஷன், பிஃபோர் ரீச்சிங் த பிளேஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹவ் யூ ட்ரெஸ் அப். ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு போகும்போது நீங்கள் எவ்வளோ எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளசன்டபுளாக இருக்கணுங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் முடிகிற வரைக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னா சூட் போட்டுட்டு போக சொல்லலை, ஒரு டீசெண்டான ட்ரெஸ், டீசெண்டான ஒரு லேக்ஸ் ஆஃப் மணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி பேச போகிறீங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனி, மல்டி பில்லியன் கம்பெனி பற்றி பேச போயிட்டுருக்கீங்க. அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீங்கள்? ஸோ யூ ஹவ் டு லுக் லைக் எ மில்லியனர். ஒரு மில்லியனர் மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகணும். நீங்கள் வந்து வீட்டில் அந்த கிளம்பும் போதே என்றைக்கு பார்க்குற ப்ராஸ்பெக்ட்டுக்கு நான் ஒரு லைஃப் கொடுக்க போகிறேன், அவங்களோட லைஃப் சேஞ்ச் போகிறன்ற மைண்ட் செட்டில் தாங்க நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே உங்களோட மைண்ட் செட், உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கே பாயிண்ட்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மைண்ட். இவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுற மைண்ட் செட் வந்திருக்கீங்க வித் டூல்ஸ். எந்த மாதிரி டூல்ஸ்? அதுக்கு சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ், ஏதாவது ப்ரோஷர்ஸ் இருக்கா, ப்ரெசென்டர் இருக்குதா, இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர், பென், நல்ல ஒரு நோட் புக், ஒரு பென், எல்லா டூல்ஸும் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. வெல் ட்ரெஸ்ட். டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸு, நீங்கள் வெல் ட்ரெஸ்டாக சில பாயிண்ட்ஸு. அண்ட் ப்ளசன்டபுள் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். யூ ஷுட் லுக் கான்ஃபிடென்ட். இந்த ஒரு பிஸ்னஸ், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு வந்து ரிப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஹவ் யூ ஹாவ் டு லுக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூ ஆர் கோயிங் வித் எ லீடர். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் லீடர் பற்றி என்ன பேசுகிறீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல இருக்கீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொண்டு போகிற இடம், ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து தயவு செஞ்சு அந்த ப்ராஸ்பெக்ட் வீட்டுக்கு மட்டும் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. ப்ராஸ்பெக்ட் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. எதுக்காகனா ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க அந்த விஷயத்தில் அவங்க ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸோ ஜாபோ ப்ரொஃபஷன்லையோ வந்து அவங்க ஏற்கனவே பிஸியாக இருக்காங்க. அந்த மாதிரி பிஸி டைமில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்ன பேசினா கூட அவங்க மைண்டுக்குள்ளே போகவே போகாது. ஸோ எப்பவும் அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. அவங்களோட பிஸி பிளேஸில் இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு ப்ளசன்ட் பிளேஸில் தான் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க அது மறந்துடணும். அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த பிஸ்னஸ், அந்த பிஸி இது ஷெட்யூல் எல்லாம் மறந்துட்டு நம்ம கூட இருக்கணும். 100% மென்டலி நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட்டிகிட்டு வர இடம் வந்து பிஸியான இடமா இருக்கக்கூடாது. ரொம்ப சவுண்டு கலகலவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இடமா இருக்கக்கூடாது. பசங்களை சுற்றுற இடமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காமாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லைன்னா பெஸ்ட்டு பிளேஸ் என்ன தெரியுங்களா? உங்கள் வீடு. ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கோ இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் தி பெஸ்ட்டுங்க. அது எதுக்குன்னு அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். எப்போ வந்து அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ப்ரெசன்டேஷன் காட்டுறீங்களோ ப்ராஸ்பெக்ட்டுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேலேயும் நம்பிக்கை ஜாஸ்தியாக வரும். ஸோ உங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா கொடுக்குற பிஸ்னஸ் ஆகும். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்குற மாதிரி இருக்கும். பணம் என்னமோ கை நீட்டு அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது யூஆர் அ கிவர். ஒருத்தருக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு வா, இங்கே வா అని சொல்லி நம்ம வீட்டுக்கு வர வச்சு காமான அட்மாஸ்பியரில் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்புறம் நம்ம கூட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்மளோட அப்ளைன். உங்களோட அப்ளைன் இருக்கும்போது அப்ளைன் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்ளைனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்களா? அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒர்க் அவுட்டே ஆகாது. எதனாலனா இந்த யார் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்கள எடிஃபை பண்ணணும். எடிஃபிகேஷன்னா என்னென்னா எம்பவர்மெண்ட். யார் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி ஹையாக பேசுறது, இமேஜ் பில்ட் பண்ணணும். எதுக்காக? உங்களுக்காக. இப்போ கூட இருக்கிற லீடரோட இமேஜ் வந்து பில்ட் பண்ணாதான் ப்ராஸ்பெக்ட் வந்து மதித்து இவங்க சொல்கிறது கேட்பாங்க. நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ராஸ்பெக்ட் இவங்களை மதிக்க போகிறாங்க. ஹீஸ் மை சீனியர் பார்ட்னர். இவர் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்காரு. இவர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு. இவர் வந்து நல்ல பெஸ்ட் ட்ரெயினர். இந்த மாதிரி அவங்கள பற்றி ஏற்கனவே அவங்கள பற்றி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணி நீங்கள் பேசினாலே போதும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அவங்க என்ன பேசினாலும், நம்ம லீடர் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ராஸ்பெக்ட் அது மதிக்க போகிறாங்க. ஸோ அந்த எடிஃபிகேஷன் இல்லாத மட்டும் தயவு செஞ்சு லீடர்ஸ் பக்கத்தில் உட்கார வச்சுக்காதுங்க. ஸோ முன்னாடியே அந்த ப்ராஸ்பெக்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரப்போன்னு சொல்லும்போது அவங்க வரும்போதே ஒரு ரெஸ்பெக்டோட அவங்க லீடர் பார்க்க போகிறாங்க. ஸோ யூ வெல் ட்ரெஸ்ட், யூ ஹவ் கான் டு எ குட் பிளேஸ். ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க.
ப்ரெசென்டர் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெசன்டேஷனுக்கு போகாமல் ப்ரீ டாக் எப்படி, அவங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல கண்டுபிடிங்க. என்ன வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் லைஃப்பில் என்ன வேணும்னு தேடுறீங்க. ஒரு நிறைய பணம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அவங்களை கம்ஃபர்டபுள் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் வந்து கெஞ்சி கேட்குற பிஸ்னஸ் கிடையாது. யூ ஆர் சேஞ்சிங் சம்படிஸ் லைஃப். மற்றவங்களோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து கொடுக்குறோம். யூ ஆர் அ கிவர், தே ஆர் த டேக்கர்ஸ். இது யாரோ எனக்கு கொடுத்த பிஸ்னஸ், நான் வந்து மற்றவங்களை கொடுத்துருக்கேன். அவங்களோட சக்ஸஸ்க்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகியிருக்கேன். அதே மாதிரி மற்றவங்களோட சக்ஸஸ்க்கு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிட்டுருக்கீங்க. அந்த பெருமை இருக்கணும். நான் உங்களோட வாழ்க்கை சேஞ்ச் பண்ண போகிற மைண்ட் செட்டோட நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100% ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ வந்து நான் உங்களோட வாழ்க்கை சேஞ்ச் பண்ணணும்னு எண்ணத்தோட கொடுக்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கி தாங்க 100% எந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம 100 பேர் 200 பேர் கூட்டிகிட்டு வர பிஸ்னஸ் கிடையாது. நம்மளை நம்பி வர ஒரு 2 பார்ட்னர்ஸ், ஒரு 5 பார்ட்னர்ஸ், ஒரு 6 பார்ட்னர்ஸ், அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் சக்ஸஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹாவ் டு பி ஷோ யோர் லீடர் சக்ஸஸ். இந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்காரு, இப்படி எவ்வளோ நாளில் வந்து இவரோட லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த சார் மற்றவங்களோட சக்ஸஸ் பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ப்ரெசன்டேஷன், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ப்ரீ டாக் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன, அவங்களோட தேவைகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சாதான் அது கனெக்ட் பண்ண முடியும் நீங்கள். ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 5 P's பற்றி விடாமல் பேசுங்க. த கம்பெனி ப்ரொஃபைல், people behind the company, the products, the plan and the potential. இந்த 5 விஷயம் பேசணுங்க. இந்த ப்ரெசன்டேஷன் 15 minutes மீது பேசக்கூடாது. மேலே பேசிட்டிங்கன்னா மிஸ் ஆகிடுவாங்க. எதனாலனா ஃபஸ்ட்டே பயந்துடுவாங்க. என்னன்னு பயப்படுவாங்க, ஐயோ இந்த பிஸ்னஸ்குள்ளே போனால் ஒவ்வொரு ஆளுகிட்ட எவ்வளோ நேரம் பேசணும்னு நினச்சி பயந்துடுவாங்க. நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும்னா, இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குதான்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண வைங்க. KISS கிஸ்ன்னு சொல்லுவாங்க, கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லுவீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் புரியும். ஸோ 15 minutes மேக்ஸிமம் 20 minutes மீது இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணவே கூடாது. ஸோ ஸ்டார்டிங் வித் த ப்ரீ டாக், அதுக்கப்புறம் 5 P's ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் க்ளோசிங் அவங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணணும். ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு பிடிச்சிருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதுங்க. பாசிட்டிவாக இருங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் பாசிட்டிவாகவே இருங்க. அவங்க வந்து பிடிக்கும், எங்கள் பிஸ்னஸ் அவங்களுக்கு 100% பிடிக்கும்ன்ற மைண்ட் செட்டோடையே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் கூட. ஓகே, இந்த பிஸ்னஸ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்து ஓடே போயிடுவாங்க. மேபி சம்டைம்ஸ் அந்த பர்சன் வந்து சாதாரண ஒரு பேப்பரில் காட்டினால போதும். அதே மாதிரி ஒரு IT ப்ரொஃபஷனல் கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய்ட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன்னா அதை நம்ப மாட்டாங்க. பிகாஸ் தே வாண்ட் லாட் ஆஃப் விஷுவல்ஸ். வெப்சைட் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரியணும் அவங்களுக்கு, இன்னும் கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனோட போகணும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் உங்களோட ப்ரெசன்டேஷனில். எப்படி வேணாலும் சில நேரத்தில் வந்து 10 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் டக்குன்னு இப்படி இந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுறப்ப பிளான் இதுதான் சொல்ல கன்வின்ஸ் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து அவ்வளோ டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேபி வெரி க்ளோஸ் ஸ்டிக் ஃப்ரெண்டாக இருக்கும். எப்படிடா அந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆனால், ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்கணுன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இருக்குது, 11,500 நல்லா இருக்கு, செஞ்சு பார்க்கலாமே, அந்த மாதிரி பேச வேண்டியது இருக்கும் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. ஸோ ப்ரெசன்டேஷன் ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணணும். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ப்ரெசன்டேஷன்ஸ். ஆஃப்டர் கிவிங் த க்ளோசிங் பார்ட் வருது பார்த்தீங்களா, டவுட்ஸ். அவங்க டவுட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க டவுட்ஸ் கேட்காமலே நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா, ப்ரெசன்டேஷன்லேயே மேக்ஸிமம் டவுட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடியும் போது அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், மிஞ்சி போன பணம் இல்லை, பீப்புள் எனக்கு தெரியாது, இது வந்து லீகலா, இந்த மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச உடனே அந்த க்ளோசிங்லேயே வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நினைப்பேன், நான் ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் வந்து லீகலாக நினச்சேன், ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினச்சேன், ஆனால் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒரு டெக்னிக் இருக்குதுங்க, ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு டெக்னிக் வந்து ஃபீல் ஃபெல்ட் ஃபவுண்ட். ஃபீல் ஃபெல்ட் ஃபவுண்ட்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீ எப்படி ஃபீல் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ஈவன் ஐ ஆல்சோ ஃபெல் த சேம் வே, அப்படின்னா நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணேன்,
ஆனால் ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ், ஆனால் கடைசியாக இது கண்டுபிடிச்சான்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இம்பார்ட்டண்ட்டாக கையில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க. பிடிச்சிருக்கான்றது கேட்குறதோட அப்ளிகேஷன் கொடுத்தா பிடிச்சிருக்கா இல்லையானது அதை வச்சது கண்டுபிடிச்சிடலாம். பிடிச்சிருக்கான்னு கேட்டு பிடிக்கலான்ற வார்த்தை நீங்கள் திருப்பி வாங்காதீங்க. ஓகே, எல்லாம் முடிச்சிட்டிங்க, டவுட்ஸ் கேட்டீங்க, சரிம்மா இதை அப்ளிகேஷன், இந்த கம்பெனியோட அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்கள ஃபில்லப் பண்ணி தயவு செஞ்சு அதை படித்து கையெழுத்து போட சொல்லுங்கள். அதில் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் என்ன இருக்குன்னா, இந்த பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது, இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பிஸ்னஸ் விருப்பத்தோடு தான் ஜாயின் பண்ணுறேன், நான் வந்து 3 சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கமிஷன் வரும்னு தெரியும், இந்த பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு தெரியும் அந்த சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் பின்னாடி பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கம்பெனி பற்றி பேசுகிறது, அதையும் படித்து அவங்க படிக்கலன்னு நீங்கள் அது என்ன இருக்குதுன்னு எழுதி படிங்க அவங்களுக்கு. அப்புறம் அங்கே கையெழுத்து வாங்குங்க, விட்னஸ் நீங்கள் கூட போடுங்க. எதுக்குன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக போகிறாங்க, சர்வசாதாரணமாக உள்ளே என்ட்ராக விடாதுங்க. வெரி க்ரூஷலுங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் செலக்ட் பண்ண இடத்துல சில பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விடத்தில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோட கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி எடிஃபிகேஷன் உங்கள் லீடர்னு எப்படி எடிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்றதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட டூல்ஸ் அங்கே காட்டுறீங்கன்றதுல பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி க்ளோசிங் பண்ணுறீங்க, எப்படி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறீங்க அதுலேயே பாயிண்ட்ஸ் இருக்குது, அவங்க கேட்காமலே எப்படி அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுறீங்கன்றதுலேயே பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் அப்படியே சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 80 பாயிண்ட்ஸாவது நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 100% சைன் அப்புங்க. யார் வந்து அந்த 30,000 ருபீஸாவது ரிஸ்க் எடுப்பாங்களோ அவங்க தாங்க சரியான பார்ட்னர்ஸ். 30,000 போட்டதுலன்னா அடுத்த நாள் வந்து 30,000 போட்டேன் டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பீப்புளுக்கு வந்து அந்த ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணணும். ரிஸ்க் எடுக்காதவங்க பிஸ்னஸ் என்ற வார்த்தையே தயவு செஞ்சு உங்கள் டிக்ஷனரியில் எடுத்துருங்க. இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க நமக்கு, ஓகே ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யாராவது ரெஃபர் பண்ணிங்க சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அழகாக பண்ணலாங்க. இன்னொரு விஷயங்க, ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி வரும்போது அவங்கக்கிட்ட பண்ண வேண்டிய ரொம்ப பெரிய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் பற்றி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இதை பற்றி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவங்க நெகட்டிவாக பேசி உங்களுக்கு எடுத்துருவாங்க, உங்களோட மைண்ட் செட் கூட மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த பிஸ்னஸில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் நானே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவேன், ஆஃப்டர் சம் ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்கள ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அவங்க மற்றவங்ககிட்ட போய் பேசினா என்ன நடக்கணுன்றது முன்னாடியே சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு இப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் முன்னாடியே பேசிட்டீங்கன்னா அவங்க வெளியே போய் யார்கிட்ட பேசினா கூட இவங்க நெகட்டிவாக மாற மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும்.